ஹலோ செல்லக்குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறீங்களா? ஓகே. இந்த காலத்தில் எத்தனை பேர் நம்மளோட சொந்த அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? நிறைய பேர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இருக்கலாம். நிறைய பேர் நம்மளோட தாய் தகப்பனை பார்க்குறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் ஒன்று யோசித்து பார்த்துருக்கீங்களா? இதே உங்களை வளர்க்குறதுக்கும் உங்களை பார்க்குறதுக்கும் அவங்க கஷ்டப்பட்டுருந்தனா இன்றைக்கி நீங்கள்லாம் வளர்ந்துருப்பீங்களா? இல்லை தானே? அதனால நம்ம தாய் தகப்பனை நம்ம தாங்க பத்திரமா பார்த்துக்கணும். வேறு யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பார்த்துருப்பாங்க. உரும்பரிக்கக்கூடாது, நம்ம குழந்தைய எதுவுமே கடிக்கக்கூடாது. அப்படி பார்த்து 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 தலையில் வச்சா இப்படி பேன் அடிக்குமா, கீழே விட்டால் உரும்பரிக்குமான்னு சொல்லி அவ்வளோ பத்திரமா நம்மளை பார்த்துருப்பாங்கங்க. நீங்கள் ஒரு வாட்டி நினச்சி பார்த்துருக்கீங்களா? அது இந்த காலத்தில் நிறைய பேர் நினச்சே பார்க்க மாட்டிருக்கீங்க. நம்ம தனியாக வளர்ந்தோமா? இல்லை, நம்ம அப்பா அம்மாவை தாங்க நம்மளை பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்து வச்சுருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, எதனாலன்னு எனக்கு தெரியலை. ஒரு நிமிஷம் நம்ம யோசித்தா போதும். அவங்க இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்மளும் இல்லைங்க. உண்மை தானே? எப்படியா இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மா தாங்க. சரிங்களா? அவங்கள பார்க்குறதுக்கு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட அன்பாக பாசமாக பழகிறாங்களோ இல்லையோ, உங்களோட கடமையை நீங்கள் செய்ய மறந்துடாதீங்க. ஏன்னா அது அந்த பாவம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாவம் நம்மளை சும்மாவே விடாதுங்க. அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தி நம்ம நல்லா வாழ்ந்துச்சுன்னா எத்தனை நாள் நம்மளால் நிம்மதியாக எடுக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம அவங்கள பற்றி யோசிச்சு அழுகிறதுக்கு ஒரு நாள் வரும் இல்லையா? உண்மை தானே நான் சொல்லுறது. அதனால நம்ம அப்பா அம்மா தான். அவங்கள கண் கலங்காமல் அழகாக பாசமாக அன்பாக பார்த்துக்கிறது நம்மளோட கடமை தான் இல்லையா? நான் சொல்கிறது தப்பு இருந்தால் நீங்கள் தப்புன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா ரைட்டுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? அதனால் நிறைய அப்பா அம்மா குழந்தைங்க பார்க்காம அழுகிறது, ஒருவேளை சாப்பாடு போட முடியாமல், எதுக்கு அப்படியெல்லாம் நம்மளே அவங்க சாப்பாடு கொடுக்காம பால் கொடுக்காம வளர்த்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம எல்லாம் இல்லைங்க இந்த உலகத்தில். அது மட்டும் நீங்கள் நினச்சி பார்த்தா போதும். என்றைக்குமே சொந்தம் தாய் தகப்பனை பத்திரமா பாசமாக அன்பாக பார்த்துக்கோங்க. அது எவ்வளோ பெரிய புண்ணியம்னு உங்களுக்கு இப்போ தெரியாது. நீங்கள் ஒரு தாய் தகப்பன் ஆகும் இல்லையா? அப்போ தான் உங்களுக்கு அதோட அருமை புரியும்.